SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள எதிர்க்கட்சி தலைவர் 6 பேர் ராமேஸ்வரத்தில் தஞ்சம். 10 தாவரவியல் பூங்காக்களை அமைக்க திட்டம். கடற்கரையில் குளிக்கச் சென்ற வெளிநாட்டு தம்பதிகளுக்கு நேர்ந்த விபரீதம். விவசாயிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிவாரணம் வழங்க தீர்மானம். ஜனநாயக தேர்தல் திருவிழா, இந்தியாவை பாராட்டும் அமெரிக்கா. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழன் வரை வடக்குக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதன்போது பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கும் முகமாக இந்த விஜயம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரபஞ்சம், திறன், வகுப்பறைகள், கட்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் என குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சஜித் இந்த விஜயம் முக்கியமான விஜயமாக அமையும் என காட்டப்படுகிறது. இதேவேளை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த மாதம் வடக்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். முல்லைத்தீவிலிருந்து மன்னாருக்கு சென்று மன்னாரிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக படகில் புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரம் அடுத்த சொராங்கோட்டையை சென்றடைந்துள்ளனர். தாய், தந்தை மற்றும் 4 பிள்ளைகள் உள்ளடங்களாக 6 பேர் இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளார்கள். இலங்கை தமிழர்கள் 6 பேரையும் மீட்டு மரையன் போலீசார் மண்டபம் மரையன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலை வலயங்களுக்கு ஏற்ப 10 தாவரவியல் பூங்காக்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய காலி, வவுனியா, அம்பாறை, பொலனறுவை மற்றும் தெனியா ஆகிய இடங்களில் தாவரவியல் பூங்காக்களை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன 10 தாவரவியல் பூங்காக்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரையில் தாவரவியல் பூங்காக்கள் திட்டமிட்ட விதத்தில் காலி, அக்மீமென தாவரவியல் பூங்கா, வவுனியா தாவரவியல் பூங்கா, அம்பாறை, பொலனறுவை, தெனியா ஆகிய இடங்களை நாம் இனம் கண்டுள்ளோம். எனவே பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை நாம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார். கிரந்த கடற்கரையில் குளித்த இந்திய தம்பதிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடற்கரையில் பலத்த அலைகளினால் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கிய இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் இந்திய பிரஜைகளான 35 வயதுடைய ஆண் மற்றும் 33 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் திருமணமான தம்பதிகள் எனவும் அவர்களது குடும்பத்துடன் இலங்கைக்கு விஜயம் செய்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தெபர்பெவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 4000 விவசாயிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரசூட் நாற்றங்கால் தட்டுக்களை 25% மானியத்தின் கீழ் வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விவசாய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நாற்றுக்களை நட்டுவதற்கு இந்த பரசூட் டிஸ்குகளை பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நெல் சாகுபடிகள் பரசூட் டிஸ்குகளை பயன்படுத்தினால் அதிக பலன்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். தேர்தல் பணிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்தியாவுக்கு அமெரிக்க அரசு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மத்தியூ மில்லன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மாபெரும் தேர்தல் பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்திய அரசுக்கும் வாக்காளர்களுக்கும் அமெரிக்க அரசு சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள், தோல்வியடைந்தவர்கள் பற்றி நாங்கள் எந்தவித கருத்தும் கூறப்போவதில்லை. கடந்த 6 வாரங்களாக வரலாற்றில் மிகப்பெரிய ஜனநாயக பணியில் மக்கள் பங்கேற்று வாக்குகளை செலுத்தியமை நாம் கண்டோம். இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களுடன் அமெரிக்காவுக்கு நல்ல கூட்டுறவு இருந்து வருகிறது. இனிவரும் காலங்களிலும் அது தொடரும் என எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள எதிர்க்கட்சி தலைவர் 6 பேர் ராமேஸ்வரத்தில் தஞ்சம். 10 தாவரவியல் பூங்காக்களை அமைக்க திட்டம். கடற்கரையில் குளிக்கச் சென்ற வெளிநாட்டு தம்பதிகளுக்கு நேர்ந்த விபரீதம். விவசாயிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிவாரணம் வழங்க தீர்மானம். ஜனநாயக தேர்தல் திருவிழா, இந்தியாவை பாராட்டும் அமெரிக்கா.